பாருங்கள், வெங்காயம், தக்காளி, காலையிலத்துக்கு கீரை கடைசலுக்கு, மத்தியானம் முருங்கைக்காய் குழம்புக்கு, கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு குழம்பு. இது கீரை வேக வச்சு க்ரீனிஷாக எடுத்து வச்சுருக்கேன் கடையிறதுக்கு. நைட்டு சொரக்காய் பஜ்ஜி ஏதாவது கடைஞ்சோம்னா கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். நைட்டு முடியறதில்ல, அதனால் இப்படி எல்லாத்துக்கும் பேஸ் இது தான். வெங்காயம் காய் பொரியல் பண்ணுறீங்கன்னா வெங்காயம் மட்டும் எடுத்துட்டு தக்காளி போடலாம். இதுக்கு மூணுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போல்லாம் நம்மளால் நைட் ஆக முடியறது இல்லையா, அதுதான் பேஸ்மெண்ட்டு. தக்காளி வெங்காயம் தான். காய் பொரியல்னால் வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு சீரகம் தாளித்து கொட்டிட்டேன் நான். இதுக்கு பாருங்கள், வெந்தயம் இதெல்லாம் தாளித்து மதியம் குழம்புக்கு எடுத்துருக்கேன். இது அப்படியே போட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். குழம்பா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா ஒரு குழம்பாச்சு. கீரை கடைசலுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்து கடைஞ்சிடலாம். ஆற வச்சு தக்காளியை நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா ஏதாவது குழம்போ எது வைக்கிறீங்களோ அது வச்சுக்கலாம். ஓகே, பை.